ஹாய் ஹலோ வெல்கம் டு வாணி சேனலில் இன்றைக்கி முருங்கைக்கீரை பொடி செய்ய போகிறோம். முருங்கைக்கீரை அலசி நல்லா துணியில் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நிழலில் காய வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, முழு உளுந்தில் நிறைய பயன் இருக்குது. அதனால் முழு உளுந்து இந்த மாதிரி பொடி செய்கிறதுக்கு தொகையிலுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் துவரம் பருப்பு 20 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் மிளகு கொஞ்சம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கல் உப்பு, எள்ளும் கொஞ்சம் எடுத்துருக்கேன். சரிங்களா? இப்போ இதெல்லாம் தான் இப்போ நம்ம முருங்கைக்கீரை பொடி செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். மிளகு போட்டுக்கோங்க. இப்படி இந்த முருங்கைக்கீரையும் சூப்பில் அப்படியே போட்டு விட்டுருலாம். இதெல்லாம் வறுத்து எடுத்தாச்சு. சரிங்களா? இப்போ இதை பொடியை அரைச்சிக்கணும். இந்த கீரையை தனியாக நம்ம அரைச்சிக்கிட்டால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா பொடியோடு அரைச்சா கொஞ்சம் இதுவாக இருக்கும். சூட்டில் நிறம் மாறிடும். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. கூட பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் அவ்வளோ போட்டு இப்போ அரைச்சிக்கலாம். சுவையான முருங்கைக்கீரை பொடி ரெடி ஆகிடுச்சு. இதை சுட சுட சாத்தில் போட்டும் டெய்லி ஒரு 2 ஸ்பூன் சேர்த்து அப்படியே சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ இரும்பு சத்து நல்லா உடம்புல ஊறும். எல்லா கர்ப்பிணி பெண்களும் சாப்பிட்லாம். குழந்தைங்கள் முதல் பெரியவங்க வரைக்கும் இந்த பொடியை சேர்த்துக்கலாம். இட்லி பொடியாகவும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். முருங்கைக்கீரையில் நிறைய இரும்பு சத்து இருக்குது. செரிமான கோளாறுலாம் சரி பண்ணுது. ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். வாழ்க வளமுடன்.